வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. இன்னைக்கு நீங்க பாக்குற ஹம்பி வீடியோ எந்த இடம் பாத்தீங்கன்னா, நேற்று பார்த்த அந்த எலிஃபண்ட் ஸ்டேபிள், எலிஃபண்ட் வந்து நிப்பாட்டி விட்டுருப்பாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் தான் பார்க்க போறீங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜெயினிச கோயில். இது எல்லாமே வந்து அந்த எலிஃபண்ட் ஸ்டேபிள் அப்படின்னு அழைக்கப்படுற பகுதிக்கு பின்னாடி ஒரு காட்டு வழி பாதை மாதிரி வரும். இந்த பாதை வந்து முடியக்கூடிய அந்த இடம் பாத்தீங்கன்னா ஹம்பிக்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி காலங்கள்ல எல்லாம் அந்த வழி பாதையாக தான் ஹம்பிக்குள்ள, அந்த ஹம்பியோட அந்த எம்பையர் அழைக்கப்படுற அந்த பகுதிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஹம்பிக்குள்ள உள்ள வர்றதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ், அந்த பாத்வேன்னு சொல்லப்படுறது, நுழைவாயில்கள் சொல்லப்படுற இடங்கள் நிறைய இருந்தாலுமே இந்த இடம் தான் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முந்திரிய காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குது. குறுநில மன்னர்கள், அதுக்கப்புறம் வேற்று நாட்டுல இருந்து புதுசா வந்து விஜயநகர எம்பையருக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸாக தான் இப்போ நம்ம வழிபாதையில போயிட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல லாஸ்ட் வந்து என்ட்ரன்ஸா ஒண்ணு வரும். நிறைய கல்லாம் கொண்டு என்ட்ரன்ஸ் மாதிரி அமைச்சிருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பாதை மாதிரி தான் தெரியும். ஜிக்ஸாக் பாதையெல்லாம் வச்சு அமைச்சிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து அந்த காலத்துல மெயின் என்ட்ரன்ஸா இருந்திருக்குது. அதாவது எல்லா மன்னர்களும் வந்து உள்ள வர்றதுக்காக, வேற்று நாட்டு மன்னர்கள் உள்ள வர்றதுக்காக ஏற்படுத்தி கொடுத்த வழிபாதையா இருந்திருக்குது. ஆனா என்னமோ பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த இடத்துங்கள்லாம் போனீங்கன்னா நிறைய மக்களை வந்து ஸ்பாட் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே எப்படின்னா அப்படியே லோட்டஸ் மஹால் பார்த்துட்டு, எலிஃபண்ட் ஸ்டேபிள் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாங்க. யாருமே இங்க எலிஃபண்ட் ஸ்டேபிளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து பார்க்க வரதில்லை. பாதை பாத்தீங்கன்னா காட்டு வழி பாதை மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. நீங்களும் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேங்கா வாங்க. வந்துட்டு கொஞ்சம் இருட்டு மாதிரி பட்ட பகுதிகளுக்கு போகாதுங்க. சில கோயில்கள்ல நாமே போகும்போது சில கோயில்கள்ல ரொம்ப இருட்டடைஞ்சு இருக்கிறதுனால இந்த கோயில்களுக்கு போகல. செக்யூரிட்டிஸ் வந்து நிறையவே வார்ன் பண்ணாங்க. நிறைய கரடிகள் வந்து நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதனால தனியா வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கோயில்கள் இடையிடையே வருது அப்படின்னு. இங்க நிறைய கோயில்கள் வந்து பாப்பீங்க. நிறைய கோயில்களுக்கு நேமே தெரியல. சில கோயில்கள் எப்படின்னு அந்த நேம் போர்டை வச்சு சில கோயில்களை வந்து ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. வைஷ்ணவா கோயில், அதுக்கப்புறம் விநாயகர் கோயில், விஷ்ணுவோட தசாவதார திருக்கோயில், அதுக்கப்புறம் ஜெயினிச கோயில் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. நாம ஹம்பில வந்து நிறைய சிவன் கோயில்கள் பார்ப்போம். அதே மாதிரி விஷ்ணு கோயில்களும் அதிகமா பார்ப்போம். அதே மாதிரிதான் ஜெயினிசத்துக்கு பாத்தீங்கன்னா குறைவான கோயில்கள் தான் பெரும்பாலும் வெளிப்புற இடங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஜெயினிசத்துக்குன்னே, அந்த சமயத்துக்குன்னே ஒரு கோயில் இங்கே எழுப்பியிருப்பாங்க. அது வந்து புதுசாகவே இருந்துச்சு. உள்ள இருக்கக்கூடிய கட்டுமானங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. அந்த பில்லர்ஸோட அமைப்பாகட்டும் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய அந்த ஜெயினிச கோயில்லையும் வைஷ்ணவா கோயில் அழைக்கப்படுற அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல கிணறு வந்து பார்த்தோம். இது வந்து கிணறு வந்து அமைப்பு ஹம்பில நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அந்த கிணறு வந்து இருக்கிறத இந்த ரெண்டு கோயில்லையும் நம்ம பார்த்தோம். அது எப்படி கட்டியிருப்பாங்கன்னா வெளிப்புறமா ஃபுல்லாவே கருங்கற்கள் தான். வெளிப்புறமா அப்படியே கற்களை வந்து தொடர்ந்து அடிக்கி கீழே வரைக்கும் போற மாதிரி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்து, நம்மளோட கிணறு வந்து கொஞ்சம் பெருசு அகலமா கட்டுவாங்க. இது வந்து சின்ன குழி மாதிரி இருக்குது. அதே எவ்வளவு வந்து நேரோவா ரொம்ப அப்படியே கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் பாக்குற மாதிரி ஸ்டோன், தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்கான அந்த தொட்டி எல்லாமே இருந்துச்சு. சில கட்டுமானங்கள் மட்டும்தான் ஆங்காங்கே அப்படி உடைஞ்சு கிடக்குற மாதிரி இருந்துச்சு. சில நேரம் நம்ம உள்ள போகிற நேரம் நம்ம மண்டையில கூட விழுந்துடலாம். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு போனா சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ற இடங்களுக்கு மட்டும் போங்க. மத்தபடி இந்த கரடி பயமோ இல்லைன்னா பில்லர்ஸ் இல்லைன்னா மேல இருக்க மேற்கூரை கற்கள் வந்து ஏதாவது மேல விழுந்துரும் அப்படின்னு வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதை பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போகாதுங்க. நாமளும் நிறைய இடங்களை வந்து அந்த மாதிரி இருந்ததை அவாய்ட் பண்ணிட்டோம். நான் சொன்ன அந்த வைஷ்ணவா கோயில்ல வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த கற்கள்ல எல்லாத்துலயுமே வந்து கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்க கோயில கண்டிப்பாவே அழகாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ் அமைப்புல மட்டும் சின்னதான ஒரு கட்டுமான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் மேம்படுத்தினா மக்கள் கண்டிப்பா இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க.